ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். தப்பி தவறி கூட இந்த ஒரு பொருளை மணி பர்ஸில் வச்சிடாதீங்க, பணம் தங்காது. சில பேர் எப்போவுமே பணத்தை ஈர்த்துக்கிட்டே இருப்பாங்க. கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட தேவைக்கேற்ப செலவுக்கேற்ப அப்பப்போ ஒரு 500 1000 அப்படிங்கிற பணம் பர்ஸில் இருந்துக்கிட்டே இருக்கும். மாத கடைசியாக இருந்தால் கூட ஒரு சில பேர் கையில் பணம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையே வராது. அப்படின்னா பணத்தை ஈர்க்கிறதுக்கு ஏதோ ஒரு வழியை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். நீங்களும் உங்களோட மணி பர்ஸில் நிறைய பணம் காசு தங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு பயனுள்ள குறிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் பர்ஸில் பணம் காசு நிரந்தரமாக தங்கும். பணம் சேர்கிறதுக்கு பர்ஸில் எந்தெந்த பொருட்களை வைக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். முதல்ல உங்கள் பர்ஸில் அடுத்தவங்களுடைய பொருட்களை வைக்கவே கூடாது. குறிப்பாக அடுத்தவங்களுடைய விசிட்டிங் கார்டு உங்களோட பர்ஸில் இருக்கக்கூடாது. யார் எதை கொடுத்தாலும் அதை வாங்கி முதல்ல உங்களோட பர்ஸில் வைக்கக்கூடிய பழக்கத்தை ஸ்டாப் பண்ணுங்கள். பணம் வைக்கக்கூடிய பர்ஸில் அடுத்தவங்கிலிருந்து பெறப்பட்ட எந்த ஒரு பொருளையும் உடனே வைக்கக்கூடாது. சில சமயங்களில் அது நெகட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்தும். ரெண்டாவதாக ஏடிஎம்லேருந்து பணம் எடுத்த பில், பெட்ரோல் போட்ட பில், மளிகை பொருட்கள் வாங்கின பில், இப்படி மூட்டை மூட்டையாக குப்பைகளை பர்ஸை சேர்க்கவே கூடாது. அதை விட முக்கியமாக மருத்துவம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருளையும் பர்ஸில் வைக்காதீங்க. சில பேர் கத்தி, ஷார்ப்னர் இது மாதிரி கூர்மையான பொருட்களை கூட பர்ஸில் வச்சுருப்பாங்க. அதுக்கு அவங்க பர்ஸு வச்சுக்காமல் இருக்கிறதே நல்லது. மூணாவதாக சில பேர் பர்ஸில் ஏடிஎம் கார்டு மட்டும் தான் வச்சுருப்பாங்க. ₹1 கூட பணம் இருக்காது. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுன்னு இருந்தாலும் பர்ஸில் எப்போதும் பணம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இருக்கக்கூடிய பணத்தை மடித்து சுருட்டி பர்ஸில் ஒரு மூலையில் சொருகி வைக்கக்கூடாது. பணம் நல்லா விரிஞ்சபடி அப்படியே நேராக பர்ஸில் இருக்க மாதிரி பார்த்து வைக்கணும். அப்படி பணத்தை மடிக்காமல் பர்ஸில் வைக்கிற மாதிரி வசதியான பர்ஸாக பார்த்து வாங்குங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே மேலே சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி பர்ஸு வாசமாக இருக்கிறதுக்காக ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம், ஏலக்காய் அப்படின்னா பிரியாணி இலை இது மாதிரி பொருட்களை நீங்கள் பர்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இதில் எல்லா பொருட்களையும் மொத்தமாக எடுத்து கூட போடக்கூடாது. இதில் ஏதாவது ஒரு பொருளை மட்டும் நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. ஒவ்வொரு வாரம் கழித்து பழைய பொருளை எடுத்து தூக்கி போட்டுட்டு வேற ஒரு பொருளை மாற்றி வைக்கலாம். அதில் தவறில்லை. பெருமாள் கோவிலுக்கு போனால் அங்கே கொடுக்கக்கூடிய துளசி இலைகளை பர்ஸில் வைக்கலாம். 3 நாட்களில் அந்த துளசி பழசாக மாறிடும். அதை எடுத்து கீழே போட்டுட்டு அடுத்த முறை கோவிலுக்கு போகும்போது துளசியை வாங்கி வச்சுக்கோங்க. பணம் காசு பர்ஸில் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்போ சொன்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கோடீஸ்வரனாக இருக்கீங்களோ இல்லையோ உங்கள் கையில் எப்போதுமே செலவுக்கேற்ற பணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்தவங்களை நம்பி கடன் வாங்குகிற சுச்சுவேஷனுக்கு நீங்கள் போக மாட்டீங்க. முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.